ஹலோ சுட்டீஸ், வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஃபன்னான விஷயம் கத்துக்க போறோம். நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாஸ்டர் ஆக போறோம். ரெடியா? ஒரு மேஜிக்கல் மெஷர்மெண்ட் ரகசியத்தை கத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க, நம்மளோட இந்த அட்வென்ச்சரை இப்போ ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்மளோட மிக முக்கியமான சீக்ரெட் கோட். நல்லா கவனிங்க. ஒரு ஸ்மாலர் யூனிட்ல இருந்து ஒரு பிகர் யூனிட்க்கு நீங்க மாத்தும்போது எப்பவுமே நாம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இத மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், 2 ரூல்ஸ் இருக்கு. ஸ்மாலர் யூனிட்ல இருந்து பிகர் யூனிட்க்கு போகணும்னா டிவைட் பண்ணணும். அதுவே பிகர் யூனிட்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்க்கு வரணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்மளோட அட்வென்ச்சர்ல நாம இந்த டிவைட் ரூல் மேல தான் முழுசா ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரி, நாம இப்போ ஒரு பெரிய லென்த் லேடர் ஏற போறோம். நாம கீழே இருந்து மெதுவா மேலே ஏற போறோம். ரெடியா? இது உங்களுக்கான முதல் கேள்வி. 8 mm சென்டிமீட்டர்ல சொன்னா எவ்வளவு வரும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1 நம்பர் 8 எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 நம்ம ரூல் படி 10 ஆல டிவைட் பண்ணுங்க. So 8 divided by 10 is 0.8 சென்டிமீட்டர். வாவ், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து மீட்டர்ஸ்க்கு போக போறோம். இங்க ரூல் என்ன தெரியுமா? 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர். அப்போ சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு போகணும்னா நாம 100ஆல டிவைட் பண்ணணும். கரெக்ட்? சரி, இத ட்ரை பண்ணி பாப்போமா? 35 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? யோசிங்க. தி ஆன்சர் இஸ் 0.35 மீட்டர். நாம 35 100ஆல டிவைட் பண்ணதுனால நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சது. எக்ஸலென்ட் சுட்டீஸ். கடைசி படி டாப் படிக்க வந்தாச்சு. 1000 மீட்டர் சேர்ந்தாதான் 1 கிலோமீட்டர். அப்போ மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு போகணும்னா நாம 1000ஆல டிவைட் பண்ணணும். கடைசி லென்த் கேள்வி. 555 மீட்டர்ஸ் என்பது எத்தனை கிலோமீட்டர்? உங்க டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கால்குலேட் பண்ணுங்க. 555 divided by 1000 0.555 கிலோமீட்டர்ஸ். எக்ஸலென்ட். நம்ம மேஜிக் ரூல் எவ்ளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? நம்ம அட்வென்ச்சரோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாம மாஸ், அதாவது கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ் பத்தி பார்க்க போறோம். மாஸ்கான ரூல் இதுதான். 1000 கிராம்ஸ் சேர்ந்துதான் 1 கிலோகிராம். இங்கேயும் பாருங்க, நாம ஸ்மாலர் யூனிட் ஜில இருந்து பிகர் யூனிட் கேஜிக்கு போறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஆமா, 1000ஆல டிவைட் பண்ணணும். உங்களுக்கான ஒரு மேத்ஸ் பசில். 2385 கிராம் என்பது எத்தனை கேஜி? கொஞ்சம் பெரிய நம்பர், ஆனா ரூல் ஒண்ணுதான். ட்ரை பண்ணுங்க. முதல்ல 2835 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரூல் படி அதை 1000ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற விடை என்ன? 2.835 கிலோகிராம். அருமை. நம்ம மேஜிக் ரூல் இங்கேயும் பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருக்கு. நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த புது ஸ்கில்ஸை வச்சு சில மெஷர்மெண்ட் பசில்ஸை சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் ஃபன்னாவும் இருக்க போகுது. இதோ நம்மளோட முதல் பசில். ராகேஷோட ஹைட் 1.35 மீட்டர்ஸ். மகேஷோட ஹைட் 130 சென்டிமீட்டர்ஸ். இப்போ சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யார் டாலா? இந்த மாதிரி பசில்ஸ்ல நாம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா 2 யூனிட்ஸையும் ஒன்னா மாத்தணும். இங்க நாம ராகேஷோட ஹைட்ட, அதாவது 1.35 மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்தலாம். பிகர் யூனிட்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்க்கு மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? சோ 1.35 100ஆல மல்டிப்ளை பண்ணா 135 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ கம்பேர் பண்ணுங்க. 135 சென்டிமீட்டர் அண்ட் 130 சென்டிமீட்டர். யாரு டாலர்? ஆமா, ராகேஷ் தான் டாலர். எவ்வளோ டாலர்? 5 சென்டிமீட்டர். கிரேட் ஜாப். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த சூப்பர் ஸ்கில்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பசில். சல்மா 15.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு அப்புறமா ஒரு 750 மீட்டர் டிராவல் பண்றாங்க. அவங்க போன டோட்டல் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல எவ்வளவு? இங்கேயும் அதே ரூல் தான். ஸ்டெப் 1 யூனிட்ஸை ஒன்னா மாத்துங்க. 750 மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணுமா? 1000ஆல டிவைட் பண்ணா 0.75 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸ்டெப் 2 இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 15.5 கிலோமீட்டர் பிளஸ் 0.75 கிலோமீட்டர் என்ன வரும்? கரெக்ட், 16.25 கிலோமீட்டர்ஸ். இதுதான் உங்களுக்கான சீட் ஷீட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மாலர் டு பிகர் போக டிவைட் பண்ணணும். மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டருக்கு டிவைட் பை 10. சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு டிவைட் பை 100. மீட்டர் டு கிலோமீட்டருக்கு டிவைட் பை 1000. அண்ட் ஜி டு கேஜிக்கு டிவைட் பை 1000. ரொம்ப முக்கியமா வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் யூனிட்ஸை ஒன்னா மாத்தணும். இப்போ நீங்க ஒரு மெஷர்மெண்ட் மாஸ்டர்.
உங்க வீட்ல இல்லனா வெளியில நீங்க முதல்ல எதை மெஷர் பண்ண போறீங்க? உங்க பென்சிலோட நீளத்தையா? இல்ல உங்க ஸ்கூல் பேக்கோட வெயிட்டையா? யோசிச்சு வைங்க. ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. நன்றி. பை பை.